9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால ஐயாவுக்கு வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். வீட்டுல நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு ஐயா. ஐயா, சனி பகர பயிற்சி பலன்களை பேசிக்கிட்டே வந்துருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி. கும்பராசி நேயர்களுக்கு எந்த வித பலன்கள் இருக்க போகுது? ஆக்சுவலாக பாத சனியா வேற சனி பகவான் இருக்காரு. இந்த வக்கரத்தினால இவங்களுக்கு எந்த விஷயம் நல்லதா நடக்க போகுது? இவங்க எதுலேருந்து ரிலாக்ஸ் ஆவாங்க? எந்தெந்த விஷயங்கள் பண்ணலாம், கவனமா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒன்னொன்னா பார்க்கலாம் ஐயா. அதற்கு முன்னாடிங்க, என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கும் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் என்னுடைய நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். இப்போ சனி பகவானுடைய வக்ரம் இது எப்ப நடக்குதுன்னா, ஜூலை மாதம் 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி இது வரைக்கும் சனி பகவானுடைய வக்ர காலம். அதுக்கப்புறம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். 138 நாட்கள். அப்ப இந்த சனி பகவானுடைய வக்ரமாகப்பட்டது கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பேச போறோம். இப்ப நிறைய ராசிகளுக்கு நம்ம அப்படியே ரேண்டமா ஒவ்வொன்றும் சொல்லிட்டு வந்துட்டே இருக்கிறோம். இப்ப அதுல கும்பராசி. அப்ப அந்த கும்ப ராசிக்கு தன்னுடைய ராசி நாதனே சனி பகவான் தான். அந்த சனி பகவான் லக்னத்துக்கு இல்லைன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து பாத சனியாக இப்ப இருக்கிறார். அந்த சனி பகவான் வக்ரமாகிறார். அப்ப அந்த சனி பகவான் வக்ரமாகும் போது கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப கும்பராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா, அந்த 2ஆம் இடத்துல சனி வந்தும் ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை, தான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தடை. இப்பவும் அது மாதிரிதான். தன்னுடைய ராசிநாதன், தன்னுடைய லக்னநாதன் சனி பகவான் இப்ப வக்ரம் அடைகிறாரு. வக்ரம் அடையும் போது ஒரு விஷயத்த திங்க் பண்றாங்க அப்படின்னா, அது ஒரு டைம் திங்க் பண்ணி அது முடிவெடுத்து விட்டுறலாம். இது அப்படி இல்லை. ஒரு டைமுக்கு 9 டைம் யோசனை பண்ணுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கருத்தே சொன்னாலும் அதை பாத்தீங்கன்னா பல டைம் யோசனை பண்ணுவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா பல டைம் யோசனை பண்ணியும் அதுல எந்த முடிவும் எடுக்காமல் குழம்பிட்டே இருப்பாங்க இந்த கும்பராசிக்காரங்க. அப்ப இந்த சமயத்துல இந்த குரு பகவான் ஆகப்பட்டது கடக ராசியிலிருந்து புனர்பூச நட்சத்திரத்தில் தன்னுடைய குரு பகவான் சொந்த நட்சத்திரத்துல கடகராசியில உச்ச பலம் அடைகிறார். அங்கிருந்து 9ஆம் பார்வையாக கும்பராசிக்கு 2ஆம் இடமான அந்த குருடைய வீட்டை குரு பகவானே பார்க்கிறார். அங்க யார் இருக்கிறாங்க? சனி பகவான் இருக்கிறாங்க. அப்ப அந்த சனி பகவானை குரு பகவான் பார்க்கறதுனால இவங்க சில பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த குரு பகவான் தப்பிக்கவும் வழி பண்ணிடுவாங்க. இது போக பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க, ஒரு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அதை அப்படியே செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறதா நல்ல விஷயம். அதை விட்டுட்டு நான் இந்த தொழில நான் புதுசா இன்வெஸ்ட் பண்றேன், என்னுடைய பிரான்ச்சஸை நான் பாத்தீங்கன்னா இன்னும் 2 பிரான்ச்சஸ் போடுறேன், 100 பிரான்ச்சஸ் போடுறேன், இல்ல வேலையை இந்த வேலையை விட்டு போட்டு வேற வேலைக்கு நான் போறேன், இல்ல பாத்தீங்கன்னா இந்த வேலையில இருந்து நான் ஃபாரின் போறேன், இப்படிங்கிற முடிவுகள் இப்ப எடுக்காமல் இப்ப அப்படியே பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த கும்பராசிக்காரர்கள் அப்படியே போகக்கூடிய பாதையிலேயே போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது போக பாத்தீங்கன்னா, இந்த திருமண வாழ்க்கை, இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க, இந்த திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கும் நேத்தும் குழப்பம்தான், இன்னைக்கும் குழப்பம்தான். இந்த 138 நாட்களுக்கு குழப்பம் வரவிருக்கிறது. அப்ப அந்த குழப்பம் வந்தாலும் அதுல பிரச்சனைகள் வராமல் இவங்க கொஞ்சம் அமைதியா பொறுமையா நிதானமாக இருந்துட்டால் கண்டிப்பா அந்த குழப்பத்திலிருந்து இவங்க தப்பிச்சுக்கலாம். ஆனா அந்த குருவுடைய பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை சொல்லலாம். இதே சமயத்தில் சனி வக்ரம் ஆகிறதுனால இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சில குழப்பங்களை தான் உருவாக்கும். அப்ப இந்த சமயத்துல படிக்கக்கூடிய மாணவர்களும் ஒரு எக்ஸாம் எழுத போறாங்க, அவங்க படிச்சது ஞாபகத்துக்கு வராது. அப்ப படிக்கிறத இன்னும் கொஞ்சம் சேர்த்து படிக்கணும்,
இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து படிக்கணும். ஒரு ஜாப் எடுக்கிறாங்க, அவங்க எக்ஸாம் எழுதுறாங்க ஒரு ப்ரமோஷனுக்கோசரம், அவங்களும் இன்னும் ரொம்ப டீப்பா ஒரு முறைக்கு 4 முறை நல்லா படிச்சுட்டு போனா தான் அந்த எக்ஸாமையும் எழுத முடியும். அப்படி எழுதினாலும் பாஸ் பண்ணிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனைங்கிறது இல்லை. சிறப்பு சிறப்பு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. ஐயா, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைலாம் இருந்துச்சு. அதெல்லாம் சுமூகமாக வெளியே வர முடியுமா? இப்போ உங்களுக்கு கார்டியோ பிரச்சனை, அது போக நுரையீரல் பிரச்சனை, கைகால் மூட்டு வலிகள், இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது. அந்த பிரச்சனை இருக்கிறதுனால அந்த பிரச்சனை இப்ப இந்த பீரியட்ல தீருமா அப்படின்னா, குரு பார்வை இவங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல அந்த சனி பகவான் மேலேயே படுறதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன நிம்மதி அடையிறதற்கு, அந்த நோயிலிருந்து ரிலீஃப் ஆவதற்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. சிறப்புங்க ஐயா. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கடன் வாங்கக்கூடாது. இப்போ கடன் வாங்கி ஒரு காரியம் செய்யக்கூடாது. அதே சமயத்துல கடனை ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடாது, கொடுக்குறன்னு வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இப்போ கடந்த காலத்தில் இவங்க கொடுத்த பணம்லாம் நீ வரலைங்க ஐயா. வெளியே கொடுத்துருக்கேன், நீ சொந்த பந்தத்துக்கு கொடுத்துருக்கேன், நீ கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க, கரெக்டாக கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் கொடுத்த பணம்லாம் திரும்பி வருமா? இப்போ கொடுத்த பணம் திருப்பி வருமானா, இந்த சனி வக்கர காலகட்டத்தில் கொடுத்த பணத்தை இவங்க கேட்கலாம், அவங்க கொடுக்குறேன்னு சொல்லுவாங்களோ பணம் வராது. ஆனா வந்து அந்த குரு பகவான் சனி பகவானை பார்க்கறதுனால இவங்க கொடுத்த பணம் வரும், ஆனா முழுசா வராது. 5 லட்ச ரூபா கொடுத்துருக்குறாங்கன்னா 50,000 30,000 இது மாதிரிதான் அவங்க வந்து கொடுத்து கழிப்பாங்களோ. இப்போ வந்து 3 லட்சம் கொடுக்குற, அடுத்து 2 லட்சம் கொடுக்குற அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை. வீட்டுனா 1 லட்சம் கொடுக்கலாம், அப்ப அது 5 டைமா கொடுக்கலாம். இது மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது. அதனால இப்ப கடனும் கொடுக்க கூடாது. கொடுத்த கடனை அவசரமா எனக்கு கொடுங்க, எனக்கு பிரச்சனை இருக்குது, என்ற பிரச்சனையை சால்வ் பண்ணணும், நான் உங்களுக்கு கரெக்டான டயத்துல கொடுத்தேன் இல்லையா, எனக்கு இப்ப தலை போற பிரச்சனை, நீங்க பணத்தை கொடுங்க அப்படின்னா சங்கடங்கள் தான் வரும், மனஸ்தாபங்கள் வரும், கொடுத்த பணத்தை வாங்க முடியாது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது அப்படிங்கிறது தான் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல நான் சொல்லக்கூடிய அட்வைஸே அதுதான். சிறப்புங்க. இந்த காலகட்டத்தில் பொருளாதார வளர்ச்சி உண்டா? பொருளாதார வளர்ச்சி இருக்கும், ஆனா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக செயல்படணும். அதே சமயத்துல செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழிலை மாற்றக்கூடாது, பிசினஸை மாற்றக்கூடாது, வேலையை மாற்றக்கூடாது. இந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 4 சைடும் கண்ணு இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க சொன்ன வேலை மாற்றக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஆனா இன்னொரு கம்பெனில இருந்து கூப்பிடுறாங்க, இதை விட ஒரு அமௌண்ட் வந்து அதிகமா தராங்க, 2வது பதவி தராங்க அப்படின்னு சொல்லும்போது வரத்துல போலாமா? தாராளமாக போலாம். அங்க போனாலும் அதை தக்க வைத்து கொள்ளணும். இல்லைன்னா அந்த பதவியை தன்னுடைய கையிட்டு போகக்கூடிய அளவுக்கு பல சூழ்நிலைகள், பல எதிர்ப்புகள், பல போட்டி பொறாமைகள் உங்களுக்கு உருவாகும். அதாவது சூழ்ச்சி வந்து நிகழும். கண்டிப்பா அதை எல்லாமே எதிர்பார்த்து அந்த இடத்துல இவங்க கண்ணும் கருத்துமாக அங்கே செயல்பட்டால் அதை காப்பாத்திக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கண்ணும் கருத்துமாக செயல்படணும். சிறப்பு. ஏன்னா தொழில இதை வேலையை பத்தி பேசினோம். தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க முதலீடு அதிகம் பண்ணலாமா, அதே மாதிரி தொழில் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க தொழில் பண்ணலாமா? தொழில் இந்த சமயத்துல ஆரம்பிக்கிறது வேண்டாம். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரான்ச்சுக்கு 2 பிரான்ச் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அப்படி வந்து எக்ஸ்டென்ஷனும் பண்ண வேண்டாம். இல்ல முதலீடு இன்க்ரீஸ் பண்றது, முதலீடு போட்டு தொழிலை பெருசு பண்ணலாம்னு நினைச்சா இந்த பீரியட் நல்லா இல்ல. அதே சமயத்துல அவங்களுடைய ஜாதகத்துல சனி பகவான் இவங்களுக்கு யோகத்தை செய்வாரா இல்ல பாவத்தை செய்வாரா, அதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுங்க. அது போக சனி வந்து பாத்தீங்கன்னா இந்த கெட்ட ஸ்தானங்களான 2ஆம் இடம், 8ஆம் இடம், 7ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த மாதிரி இடத்துல இருக்கிறாங்களா, இல்ல இந்த சனி பகவான் பாவ கிரகங்களோடு தொடர்பு வச்சிருக்கிறாங்களா, ராகு கேது இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாவ கிரகங்களுடைய தொடர்பு அந்த சனி பகவானுக்கு இருக்குதா, இல்ல அந்த சனி பகவான் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இல்ல நேச்சமாகவோ இது எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஜாதகத்தை பார்க்க சொல்லுங்க. அதை பார்த்துட்டு இந்த பலனையும் கம்பேர் பண்ண சொல்லுங்க. கம்பேர் பண்ணி அதுல ஒரு முடிவுக்கு வர சொல்லுங்க. சிறப்புங்க. நம்ம கும்பராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா வெளி மாநிலங்கள் அதே மாதிரி வெளிநாட்டுல இருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சாதகமா இருக்குமா? கண்டிப்பாக சாதகமும் பாதகமும் 2மே இந்த பீரியட்ல இருக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு இந்த பீரியடை கழித்துக் கொள்வது நல்ல விஷயம். இதுல ஒரு நம்பிக்கையா சொல்றதுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குரு பகவான் இவங்களுடைய தனஸ்தானமான 2ஆம் இடத்தை அதுவும் அந்த சனி பகவானையே பார்க்கறதுனால சந்தோஷமாவும் இருங்க, ஜாக்கிரதையாவும் இருங்க, கடைசியில நல்லதுதான் நடக்கும். சிறப்புங்க. இப்ப என்னன்னா பொருளாதார ரீதியா நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த தடவை என்ன இப்போ பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள், ஒரு திருமணம் பண்ணணும்,
அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி வண்டி வாகனம் யோகம்லாம் இது இருக்கா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரு 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த 6ஆம் இடத்துல இருக்கும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சு பேசினாலும் தடை வரும், குழப்பங்கள் உருவாகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களும் கொஞ்சம் நிதானமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு வந்து அந்த வெறுப்புகள் வரும், சந்தேகங்கள் வரும், அந்த அவங்க ரிலேஷன்ஷிப்பை பிரேக் ஆகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக அவங்க இருக்கணும். அடுத்தவங்க சொல்றதை கேட்டு இவங்களுக்குள்ள பிரச்சனையை உருவாக்கிக்க கூடாது. நீங்க என்ன பாயிண்ட் கேட்டீங்க? வண்டி வாகனம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் குரு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால, இப்ப இந்த 7 சனியும் இருக்கிறதுனால, இந்த சனி பகவானும் வக்கரமானதுனால வண்டி வாகனத்தை இப்ப புதுசா வாங்குறது வேண்டாம். அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு அதுல வந்து சனி பகவான் நல்லா இருந்தாங்கன்னா வாங்க சொல்லுங்க. இப்ப குரு பகவான் இவங்க 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருந்தா வாங்கலாம். ஒரு ஜாதகத்துல சனி எங்க இருந்தா நல்லதுங்க? சனி வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்தில், 6ஆம் இடத்தில், 11ஆம் இடத்தில் இந்த மாதிரி ஸ்தானங்களில் சனி இருந்து விட்டால் இவங்களுக்கு யோகம்தான். வேற சனி எந்த இடத்துல இருந்தா ரொம்ப கவனமா இருக்கும்? சனி வந்து 12ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல இந்த மாதிரி இடத்துல சனி இருந்தால் இவங்களுக்கு அலைச்சல், நஷ்டம், அதே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ல பிரச்சனைகள், தன் காதலித்தவர்களோட பிரச்சனை, இது எல்லாமே வரும். எனக்கு கிட்டத்தட்ட 138 நாட்கள் வந்து இந்த வக்ரம் நடக்கிறது. கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது இவங்க எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்? இவங்களுக்கு வந்து எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா, கடன் கொடுப்பதில், கொடுத்த கடனை அவசரமா எனக்கு இப்ப கொடுங்க அப்படின்னு கேட்கறதுலையும் இது ரெண்டுமே நடக்காது. கடன் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொடுத்தாலும் சங்கடத்தை தான் உருவாக்கும். அதே சமயத்துல கொடுத்த பணத்தை நம்ம கேட்டாலும் அதுவும் சங்கடம் தான் வரும். அப்ப இந்த பீரியட்ல தான் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்து கொள்வது ரொம்ப நல்ல விஷயம். கும்பராசியில நிறைய பெண்கள் பிசினஸும் பண்றாங்க, வேலைக்கும் போறாங்க, இல்லத்தரசியலாவும் இருக்கிறாங்க. பிசினஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா கொஞ்சம் மன இறுக்கம், மன கஷ்டம். வேலைக்கு போறவங்களுக்கு நம்ம எத்தனை நாள் வேலைக்கு போயும் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரலையே அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம். வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் வீட்டுல இருந்து எல்லா விஷயங்களும் செஞ்சு எல்லா விஷயத்தையும் தன்னுடைய தலையில் தூக்கி போட்டு இவ்வளவு குடும்பத்துக்கோசரம் கஷ்டப்பட்டு நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திருப்தி கிடைக்கலையே, ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லையே, நமக்கு நல்ல கணவர் அமையலையே அப்படின்னு கணவர் மேலேயே வருத்தப்படக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாமே நடக்கக்கூடிய பீரியட் தான் இந்த பீரியட். சிறப்புங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த ராசிகளை பற்றி பார்க்கலாம். ரொம்ப நன்றிங்க மகேந்திரன். நன்றிங்க.